ஹாய் டியர்ஸ். தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் சொந்தம் இல்லாதவன் இங்கே யாருக்குமே மதிப்பு கிடையாது இந்த காசை ஒன்று தவிர. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத வீடியோ கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தோன்னு. இன்றைக்கி தான் 15 days கழிச்சு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்காக நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மேரேஜ் சர்டிஃபிகேட்க்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா கோர்ட்டில் நாங்கள் ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது 6000 கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓகே சொல்ல வேணாம், 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துட்டு வரோம் தான் சொன்னோம். உடனே அவருக்கு எங்கேருந்து அவ்வளோ ஆவேசம் வந்துச்சுன்னு தெரில. அவர் சொத்தில் என்னமோ நான் பாதி எழுதி கேட்ட மாதிரி அவ்வளோ ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மீன் எங்கே போனாலும் வாங்க முடியாது, 15,000 எல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு நான் பார்க்குறேன், திருப்பி நீங்கள் வந்தால் கூட நான் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு நான் உங்கள் ஆளுங்க, நான் கிறிஸ்டின்னு, நீ என் தங்கச்சி மாதிரிமா, நான் உனக்கு சாட்சி கழுத்து போடுறேம்மா அப்படின்லாம் சொன்னார். காசு இல்லை அப்படின்னோடனே உடனே அப்படியே டோட்டலாக மாறிட்டார். அவரோட உண்மையான சுயரூபம் வந்து எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. சரி நான் உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சரி ஓகேனா நான் பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 5000 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அமௌண்ட் ஆச்சு தான் இல்லைன்னு சொல்ல நான். ஆனால் வந்து அவர் சாஃப்டாக பேசியிருந்தார், இல்லைம்மா நீ பார்த்துட்டு கூட வா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அவர்கிட்டே நாங்கள் போய் அப்ரோச் பண்ணியிருப்போம். அவர் ரூடாக பேசவும் தான் அவர்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல நாங்கள் பார்த்தது. வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காசு கொடுக்குற முக்கியத்துவத்தை மனுஷங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது அந்த ஏரியாவில் இன்றைக்கி சந்தை போல் மீன் கடை இருந்துச்சு. மாமா வந்து மீன் இருக்க பெண்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் தம்பியுமே சினிமா கிளாஸ் அனுப்பிவிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.